இந்த காணொளியை காணுகின்ற வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய, தமிழகத்தில் இருக்கக்கூடிய, ஏற்கனவே ஆன்லைன் வாயிலாக என்னிடத்திலே ஜாதக பலாபலன் பார்த்து அறிந்திருக்கக்கூடிய, இனி வருங்காலங்களில் ஜாதகம் பார்த்து பலாபலன் அறிய இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் அஸ்ட்ரோ சண்முகம் பொத்தனூரிலிருந்து என்னுடைய கனிவான பணிவான வணக்கங்கள். உங்கள் லக்கணத்துக்கு 3-6-11 ராகு பகவான் இருந்தால் நல்ல பலனையும் ராஜயோக பலனையும் தருவார். அப்படி ராகு பகவான் 3-6-11 ராஜயோக பலனை, சுப பலனை தர வேண்டுமானால் அந்த ராகு பகவான் என்ன நிலை பெற்றிருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும்? 3ஆம் இடம் என்பது வீரியம், தைரியம், புகழ், இளைய சகோதரம், அந்தஸ்து, ஆபரணம், அணிகலன்கள் இவைகளை சொல்லக்கூடிய அந்த 3ஆம் இடத்தில் ராகு பகவான் நின்று நல்நிலை பெற்று, ராகு நின்ற நட்சத்திர அதிபதி ராகுவுக்கு கேந்திர திரிகோணம் ஏறி சுபம் பெற்று, ராகு நின்ற வீட்டோனும் கேந்திரம் திரிகோணம் ஏறி சுபத்தன்மை பெற்று சுபக்கிரக பார்வை பெற்று இருந்தால் அந்த ராகுனுடைய தசாபுத்திகளில் தீர்க்காயுள், சகல ஐஸ்வர்யம், சௌபாகியம், புகழ், கீர்த்தி, தனதான்ய யோகம் அந்த தசாபுத்தி காலத்தில் ஜாதகருக்கு வழங்கி விடுவார். சித்தப்பாவுக்கு, அம்மாச்சிக்கெல்லாம் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய வில்லகங்களை நீக்கி சுபத்தன்மை தருவார். அம்மாச்சிக்கு பாக்கியஸ்தானம் வலுப்பெறும். ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவி சகல ஐஸ்வர்யத்தோடு வருவார் அந்த தசாபுத்தி காலத்தில். இப்படி உறவுகளை சொல்லும் 3ஆம் இடம் நல்நிலை பெற்று சீரோடும் சிறப்போடும் இருப்பதற்கு ராகு 3ஆம் இடத்தில் சுபத்தன்மை பெற்றிருக்க வேண்டும். 6ஆம் இடத்தில் ராகு இருந்தால் லக்கணத்துக்கு 6இல் நோய், கடன், ரணம், ருணம், சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 6ஆம் இடத்தில் ராகு நின்று தசாபுத்தி காலத்தில் என்ன செய்வார்? ராகு 6இல் நின்று, ராகு நின்ற நட்சத்திராதிபதி ராகுவுக்கு திரிகோணம் ஏறி, ராகு நின்ற வீட்டோன் ராகுக்கு திரிகோணம் ஏறி அல்லது நட்பாட்சி உச்சம் பெற்று சுபத்தன்மை பெற்று இருந்தால் அந்த ராகு தசா புத்தி காலங்களில் ஜாதகருக்கு உடல் பலம், மனபலம், பண வருவாய் கொடுப்பார். எதிரியே இருக்க மாட்டார். ஜாதகருக்கு நோய் நொடி பீடை அகலும். சின்னமாமன் சித்திக்கெல்லாம் நோய் நொடி விலகும். ஜாதகருடைய தகப்பனாருக்கு தொழில் சிறந்து விளங்கும். தாய் வழி பெரியப்பாவுக்கு திடீர் அதிர்ஷ்ட யோகம் உண்டாகும். சித்தப்பாவுக்கு ஆயுள் பலம் சிறப்பாக இருக்கும். தாய் மாமனுக்கும் புத்திர சந்தான சௌபாக்கியம் ஏற்படும். தந்தை வழி பாட்டனுக்கு தனதான்ய யோகம் உண்டாகும். லக்கணத்தில் 11 நின்று ராகு திசை நடத்தினால் லாபம், அதிர்ஷ்டம், மூத்த சகோதரம்,
தொழில் லாபம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த 11ஆம் இடத்தில் ராகு நின்ற நட்சத்திராதிபதி ராகுவுக்கு கேந்திரம் திரிகோணம் ஏறி சுபர் பார்வை பெற்று ராகு நின்ற வீட்டோன் கேந்திரம் திரிகோணம் ஏறி நட்பாட்சி உச்சம் பெற்று ராகு தசா புத்தி வந்தார் ஜாதகர் கல்வியில் சிறந்து விளங்குவார், கல்வி தந்தையாவார், பல தொழில் கற்று பல தொழிலுக்கு அதிபதியாவார், வீடு வண்டி வாகன நில பல சொத்து சுகம் சகல சௌபாக்கியம் கிடைக்கும். மூத்த சகோதரன் சித்தப்பா சித்தி சிறப்பு பெறுவர். பெரியப்பாவுக்கும் பெரிய அத்தைக்கும் பூர்வீகம் சிறந்து விளங்கும். வில்லங்கங்கள் இருந்தால் விலகும். சின்னம்மாவுக்கு நோய் நொடி கடன் தீரும். அப்பாயி தாத்தாவுக்கு ஏற்கனவே இருந்த விரயம் குறைந்து சிறப்பான ஒரு நன்மை கிடைக்கும். இதுதான் ராகு 3, 6, 11 சுபத்தன்மை பெற்று இருந்தால் இந்த தசாபுத்தி காலத்தில் யோக பலனை தருவார். முதல்ல அதை கணக்கில் எடுத்துக்கணும். அடுத்து ராகு 3, 6, 11 எனக்கு இருக்குது அப்படி இல்லையன்னா ராகு நீச்சம் பெற்றிருப்பார், பகை பெற்றிருப்பார். ராகு நின்ற நட்சத்திராதிபதி நீச்ச பகை பெற்றிருப்பார். ராகு நின்ற வீட்டோன் நீச்சம் பகை பெற்றிருப்பார். அப்படி பகை பெற்று பாவத்தன்மை பெற்று இருந்தால் அந்த ஜாதகருக்கு யோக பலன் கிடைக்காது. நான் சொல்லுகின்ற அந்த அமைப்பில் இருந்தால்தான் அந்த தசாபதி காலத்தில் யோக பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.